ஹாய். இன்ட்ரின்சிக் வேல்யூ என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்ட்ரின்சிக் வேல்யூ ஏன் தெரிஞ்சுக்கணும்னா, ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்க எல்லாருமே இன்ட்ரின்சிக் வேல்யூ தெரிஞ்சுக்கிட்டா தான் டைம் வேல்யூவை கால்குலேட் பண்ண முடியும். நீங்கள் எடுக்கிற பொசிஷனோட மேக்ஸிமம் லாஸ், மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை கால்குலேட் பண்ண முடியும். சரி. இண்டெக்ஸ் ஆப்ஷன்லேயோ அல்லது ஸ்டாக் ஆப்ஷன்லேயோ எல்லாம் ஒரே மாதிரி மெத்தேடு தான் கால்குலேஷன். இப்போ நிஃப்டி 50யோ இல்லை பேங்க் நிஃப்டிலையோ ட்ரேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். நிஃப்டி 50 ஒரு 26,000 மார்க்கெட் ப்ரைஸ் இருக்குது. அப்படின்னா கால் சைடு எப்படி இன்ட்ரின்சிக் வேல்யூ பார்க்குறதுனா, மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து நீங்கள் எடுக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸை கழிச்சிருங்க, அதாவது மைனஸ் பண்ணுங்கள். புட்டு சைடுன்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லேருந்து மார்க்கெட் ப்ரைஸை கழிச்சிருங்க, அவ்வளோதான். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால், மார்க்கெட் 26,000 ட்ரேட் ஆகுதுன்னா ஒரு 25,500 எடுத்திருக்கீங்கன்னா 26,000 மைனஸ் 25,500, 500ன்றது இன்ட்ரின்சிக் வேல்யூ. இது கால் சைடு, மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். புட்டு சைடு இருந்தால் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மைனஸ் மார்க்கெட் ப்ரைஸ். 26,000 ஒரு நிஃப்டி 50 ட்ரேட் ஆகுதுன்னா நீங்கள் ஒரு 26,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸை எடுக்கிறீங்கன்னா 26,500 மைனஸ் 26,000, அந்த 500ன்றது தான் இன்ட்ரின்சிக் வேல்யூ. இந்த மணியில் மட்டும்தான் நம்ம இதை கால்குலேட் பண்ண முடியும். அட் த மணியோ அவுட் ஆஃப் மணியை பற்றி கவலைப்படாதீங்க, அது எப்பயுமே இன்ட்ரின்சிக் வேல்யூ 0 தான்.